அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. எதுவுமே பயனளிக்காத நேரத்துல செய்யக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவை எல்லாருமே முழுமையா கேளுங்க. நம்ம எல்லோருக்குமே இதுல பலன் உண்டு. நம்ம எல்லோருக்குமே நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய தேவைகள் இருக்கு. சில நேரங்கள்ல துஆக்களை கேட்கும்போது அதற்கு பலன் இல்லாம இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லோருமே சில தருணங்கள்ல உணர்ந்திருப்போம் இல்லையா? அந்த மாதிரி தருணங்கள்ல ரொம்ப மோசமா இருக்கு, நிலைமை கைய மீறி போயிடுச்சு, எந்த அமல் செஞ்சாலும் பலன் இல்ல, எந்த மாதிரி விஷயங்களை செஞ்சாலும் மாற்றம் இல்லை அப்படிங்கும்போது நீங்க ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கணும். என்ன தெரியுமா? அதுதான் தஹஜ்ஜத்துடைய தொழுகை. அடுத்தது ரெண்டாவது விஷயத்த நம்ம எதா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா குரானை தான் தேர்ந்தெடுக்கணும். இந்த தஹஜ்ஜத்தும் குரானும் நம்மளோட வாழ்க்கையில மிராக்களை ஏற்படுத்தும். அதாவது இது என்னுடைய வாழ்க்கையில நடந்துருச்சா அப்படிங்கிற அளவுக்கு அதிசயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். இன்னைக்கு நான் உங்களுக்கு தஹஜ்ஜத்துல ஓதக்கூடிய மிக சிறப்பான ஒரு ஆயத்தை பத்தி நான் சொல்லித்தரேன். இந்த ஆயத்தை மட்டும் இன்ஷா அல்லாஹ் எதுவுமே பயன் இல்லை, எந்த அமல் செஞ்சாலும் அதற்கு பலன் கிடைக்கிறதே இல்லை, ரொம்ப மிக மோசமான கடைசி தருணத்தில் இருக்கேன் அப்படிங்கும்போது இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜத்தில் எழும்புங்க, நல்ல முறையில் ஒளி செய்யுங்க. தஹஜ்ஜத்தை 8லிருந்து 2 ரக்காத்து வரைக்கும் உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அதை தொழுங்க. அதில் இந்த ஆயத்தை ஓதுங்க. அது என்ன ஆயத் தெரியுமா? சூரா ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய 40வது வசனம். இன்னல்லாஹ லகவியுன் அசீஸ், நிச்சயமாக அல்லாஹ் தான் சக்தி வாய்ந்தவனாகவும் அதிலே மிகைத்தவனாகவும் இருக்கின்றான். எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. அல்லாஹுவை புகழ்றதுக்கு இதை விட வார்த்தையை நம்ம தேடி பிடிக்கவே முடியாது. தஹஜ்ஜுல அல்லாஹுவை புகழுங்க, நபி மீது ஸலவாத்து சொல்லுங்க, குறைந்தபட்சம் 3 முறை இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அதற்கு பிறகு உங்களுடைய 2 கைகளையும் ஏந்துங்க. என்னுடைய ரப்பே, என்னுடைய கைகள் மட்டுமல்ல, நானும் வெறுமனே இருக்கிறேன். என்னுடைய கைகள் வெற்று கைகளாக இருக்கு. நானும் எதுவும் இயலாத ஒரு வெற்று நிலையில இருக்கேன். என்னுடைய கைகளையும் என்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய அருளை கொண்டு, உன்னுடைய உதவியை கொண்டு நிரப்பு அப்படின்னு கண்டிப்பா நீங்க துஆ செய்யுங்க. இந்த ஆயத்தை 101 தடவை நீங்க ஓதணும். கண்டிப்பா இந்த ஒரு ஆயத் உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அல்லாஹ்வை நம்ம புகழ்றோம். நீ தான் சக்தி வாய்ந்தவன், நீ ரொம்ப மிகைத்தவன், அனைத்தையும் மிகைத்தவன் நீதான் அப்படின்னு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வசனமா இருக்கு. இந்த குட்டி வசனத்தை இன்ஷா அல்லாஹ் நீங்க ஓதி பாருங்க. உங்களோட வாழ்க்கையில அடுத்த நாள் மேஜிக் மிராக்கள் ஏற்படும். தஹஜ்ஜத்தை முடிச்சுட்டு காலையில பாருங்க, நல்ல செய்தி வரும். உங்களுடைய கவலைகள் காணாமல் போகும், உங்களுடைய பாரம் குறையும், உங்களோட பிரச்சனை தீரும், உங்களோட நெருக்கடிகள் நீங்கும், உங்களோட பணத்தட்டுப்பாடு குறையும், நோய்கள் ஷிஃபாவாகும். இன்னும் அந்த காலை பொழுதுலையே நீங்க ஒரு சந்தோஷத்தை, ஒரு ராகத்தை உணர்வீங்க. கண்டிப்பா இது நடக்கும் இன்ஷா அல்லாஹ். முடிஞ்சளவு தஹஜ்ஜத்துல உங்களோட துஆவை கேட்டுட்டு அல்லாஹ்விடத்துல அழுதுருங்க. அல்லாஹ் கொடுத்ததை நினைச்சு பார்த்து கண்ணீர் வந்தாலும் சரி, நம்முடைய சோதனைகளை நினைத்து கண்ணீர் வந்தாலும் சரி, அல்லது மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையை நினைச்சு கண்ணீர் வந்தாலும் சரி, எப்படியோ ஒரு சொட்டு கண்ணீரை நீங்க கண்டிப்பா விடணும். அந்த ஒரு சொட்டு கண்ணீர் கடலின் அளவை போல நமக்கு உதவிகளை பெருக்கி கொடுக்கும். கடலின் அளவை நம்ம யாராவது அளக்க முடியுமா? கண்டிப்பா நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்க, கடலை போல உங்களுக்கு அல்லாஹ் உதவிகளை கொடுப்பான். கடலின் அளவு நன்மைகளா மாறும். யார் தனிமையில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விடுறாங்களோ அல்லாஹ்வை பயந்து, அவங்களுக்கு அல்லாஹ் மறுமை நாள்ல நிழலை கொடுக்குறானா. எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்க. அப்படி கண்ணீர் விடக்கூடியவங்க தான் உயர்ந்த அந்தஸ்துக்கு தகுதியானவங்க. இன்னும் நிறைய ஹதீஸ்கள்ல இதை பற்றி நிறைய சிறப்புகள் சொல்லப்படுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு கண்ணீரை விடுங்க. கண்ணீர் விட்டீங்கன்னா நன்மை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கண்டிப்பா அந்த பிரச்சனை உங்களுக்கு தீந்துரும். கண்டிப்பா தீரும்.
அதனால தான் நான் உங்களுக்கு வழிமுறையை சொல்லி கொடுத்துருக்கேன். சலவாத் ஓதிடுங்க, இஸ்திக்பார் ஓதிடுங்க, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்க, இந்த குர்ஆன் வசனத்தையும் ஓதுங்க, துஆவையும் கேளுங்க, கண்ணீரோட கேளுங்க. இதெல்லாம் சேரும்போது உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களோட பிரச்சனை தீர்க்கப்படும், நீங்க கேட்குற துஆவும் உங்களுக்கு ஒப்புக்கொள்ளப்படும். சில பேருக்கு எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் கண்ணீர் வராது. கண்டிப்பா இரக்கமானவங்கள தான் அல்லாஹ் நேசிக்கிறான். ஏன்னா அல்லாஹ்வே இரக்கமானவன். கண்டிப்பா நீங்க ரொம்ப கருணையுடையவங்களா தான் நீங்க இருக்கணும். அல்லாஹ்வின் முன்னாடி நீங்க ரொம்ப ரொம்ப கண்ணீர் விடக்கூடியவங்களா தான் நீங்க இருக்கணும். அது கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியா உங்களுக்கு கிடைக்கும். எனவே அல்லாஹ்வின் முன்னிலையில கண்ணீர் விடக்கூடிய அடியாராக நம்மளை எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா மாத்தட்டும். ஆமீன். மேலும் நீங்க உங்களுக்காக துஆ செய்யும்போது அந்த துஆவுல எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதுல என்னையும் ஸ்பெஷலா சேர்த்துக்கோங்க. நானும் உங்களுக்காக துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் ஆமீன்னு கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் உங்களோட ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணும். அல்லாஹ்விடத்தில் எந்த வார்த்தையை சொல்லி அழைக்கணும், எந்த நேரத்தில் எந்த மாதிரி விஷயங்களை, எந்த மாதிரி அமல்களை செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கணும் அப்படிங்கிற வழிமுறை உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை நீங்கள் இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான வஜீஃபாக்களும் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.